ஆமா ஆமா, இன்னைக்கு ஆட்டமும் பாட்டமும் நல்லா இருந்துச்சுமா. ஒய் 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 ஒய், சூப்பர்மா. அப்புறம் சொல்லுங்க. படத்துக்கு ஃபைனான்ஸ் கட்டல சார், அது மேடம்காக தான் சார். ஓ, உன் பேர் என்னம்மா? மீட்டு சந்திரா. அப்பா பேரு? மிஸ்டர் ராஜ் மந்திர். ஊரு? அந்தேரி. படம் பேரு? செஞ்சிரும். ஓ, செய்யுங்க செய்யுங்க. முதல்ல இவ்வளவு கையெழுத்து போட்டு அப்புறமா செய்யுங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபார்மாலிட்டி தான். தம்பி, இது ஃபார்மாலிட்டிலாம் இல்ல, சீரியஸ். இந்த வடங்காமுடி எதையும் விளையாட்டுத்தனமா பண்ண மாட்டான். ஓ, கையெழுத்து போடுமா மகனே. செய்வோம், முறப்படி செய்வோம். செஞ்சிட்டோம்ல. பரவனா ஸ்டோர்ஸ் ஆடுனானுங்க, அண்ணாச்சி இல்லாமல் நேரத்தை ஷூட் பண்ணுறானுங்க. வர சொல்லணும்னா ஆளை காணும். காடு வளர்த்தான்பட்டி வணங்காமுடி மகள் கார் குழலிக்கும், கும்பகோணம் வடக்கு மாட வீதி பரமேஸ்வரன் மகன் காமேஸ்வரனுக்கும், அதுபோலவே காடு வளர்த்தான்பட்டி வணங்காமுடி மகன் வீரமுடிக்கும், மும்பை அந்தேரியைச் சேர்ந்த ராஜமந்திரி மகள் நீத்து சந்திராவிற்கும் பெரியோர்கள் மற்றும் முன்னிலையில் நிச்சயதார்த்தம் செய்யப்படுகிறது. இனிமே வீட்டுல வந்து புலிக்கு கொட்டை எடுக்க போகுதுன்னு சொல்றாங்க. பாப்ரே, நீத்து. அது நேத்து. இனி இந்த வடகாமடிக்கு மறுபடியும் விழுந்துச்சா? என்ன மாமா நீ கம்ம போடு சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்க. கம்ம போட்டா தூக்கிட்டு சொரிய முடியலம்மா. போங்க மாமா. மேடம், நீங்க எப்படி? என் மேனேஜர் பேச்சு நம்பி ஒரு பிளான் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டு இந்த மென்டல் கிரவுண்ட் வந்து மாட்டிக்கிட்டு இப்போ அந்த இடியட் மேனேஜர் வேற காணாம போயிட்டோம். எனக்கு அந்த டாக்குமெண்ட் மட்டும் கிடைச்சதுன்னா எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடுவேன். ஓ மேடம், நான் இங்க தான் இருக்கேன். சல்மான், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வெரி. வேற ஷாருக். மை காட், என்னவோ பண்ணி தொலைங்க. முதல்ல பொண்ணு மாப்பிளையே மோதிரம் மாத்திக்கிட்டோம், அப்புறம் பெரியவாள்ல தட்டை மாத்திக்கோங்க. மோதிரத்தை எடுத்துக்கோமா. டேய், நாளத்தை வாசி சொல்றா. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. மாப்பிள, மோதிரத்தை போடுப்பா, நான் பாக்குறேன். இப்ப போடு மாமா, போடு மாமா. இல்ல, நான் பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னப்பா? ஏய் காவும். டேய், என்னாச்சு? அம்மா, நான் இவங்க கிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்ன மாமா அது? இந்த காலத்துல இதெல்லாம் பேசுற விஷயமா? ஆமா போ. மாப்பிள, உள்ள போங்க, பொண்ணு வரும். அப்பா, நான் வேணா. மகனே, நமக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல. முதல்ல தங்கச்சிக்கு, அப்புறம் உனக்கு. அது மாமா. ஏதாச்சும் யோசிக்காமோ ஏதாவது பண்ணு. மாப்பிள, தம்பி, நீ என் பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருப்பா. பரவாயில்ல, உட்காருப்பா. என்னன்னா, நீ எங்க பழசா மறந்துருப்பியோன்னு சின்னதா ஒரு டவுட். டேய், வாடா இங்க. அண்ணே, அந்த படத்தை ஓட விடுறான். பாப்பாவை வர சொல்லிட்டா? அவசரப்படுறா. இது நம்ம இன்டர்வியூ. எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ முந்திரி கொட்டை இல்ல, நீ புளி கொட்டை. போய் ஓரமா நில்லு, அப்புறம் சொல்றேன். சார், சார், அங்க அங்க தம்பி அவசரப்படுறாரு, படுறா. படத்தை ஓட விடுறா. இல்ல, இது தினமும் தலை குடிச்சா முடி கொட்டுன்னு டாக்டர் சொன்னாங்க. உட்காருப்பா. தேங்க்யூ. தம்பி, இப்ப வந்துட்டு போனாப்லையா? அதாம்மா அவன் பெரியப்பா பையன். அவனும் உன்ன மாதிரி நல்லா படிச்சிருக்கிறான். ஆனா இந்த கம்பெனியோட மொத்த பொறுப்பையும் நான் உன்கிட்ட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அது என்னப்பா? அது சிஓ மட்டும் இல்லப்பா, உனக்கு காரு பங்களா எல்லாமே தரேன். நீ உன் குடும்பத்தையும் இதே ஊருக்கு கூட்டு வந்துடலாம். என்ன சொல்ற? அதுக்கு நீ ஒன்னே ஒண்ணு பண்ணணும்பா. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. எங்க பரம்பரையில யாருக்குமே தலையில முடி முளைக்காதுப்பா. அதான் பிரச்சனையே. ஆனா தலையில விக்க வச்சுக்கிட்டா சும்மா தேவதை மாதிரி இருப்பாப்பா. அவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிட்டா நான் சொன்னது எல்லாமே உனக்கு தரேன். வாட் யூ மீன்? யோசிக்காதப்பா. காரு பங்களா சீமா வேலை எல்லாமே உனக்கு தான். என்ன சொல்றப்பா? அது தப்பு. ஓகே சார். அதான் படிச்ச பண்ணுறது புத்தி தான்
காலி பண்ணி டேய் அது கொண்டா தம்பி இது வியாபார புத்தி எதையும் பார்த்து நம்புறது இல்ல இந்த பத்திரத்தை தான் நம்புறது இதுல ஒரு கையெழுத்து போடுப்பா இல்ல ப்ளீஸ் இது பண்றா அட ஒரு கையெழுத்து போடுப்பா கமு வேண்டாம் கமு கமு ப்ளீஸ் கமு 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 தம்பி இதெல்லாம் ஞாபகம் இருக்கா இந்த வணங்காமுடி எதையும் பார்த்து நம்புறது இல்ல பத்திரத்தை தான் நம்புறது உன் குடும்பத்தை இங்க வர வச்சது உன் வசதிக்கு இல்ல என் வசதிக்கு தான் இதுல ஏதாவது எக்கு தப்பா யோசிச்சா இந்த வணங்காமுடி விக்கிறதான் கொட்ட புலி ஆனா கோவம் வந்தா ரொம்ப கெட்ட புலி இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ என் பொண்ணுகிட்ட பேசு டேய் தம்பி காத்துக்கிட்டு இருக்கிறாப்ல போய் பொண்ணை வர சொல்றா தோண சின்னம்மா பேசு பேசுறா ஆ கமு செத்தடா என்ன மாமா தனியா பேசணும்னு சொன்னீங்க பேசு மாமா உங்களுக்கு என்ன நிஜமாவே பிடிச்சிருக்கா உன்னை பிடிக்காமையா அன்னைக்கு வந்து ஆபீஸ்ல ரோஸ் கொடுத்து விஷ் எல்லாம் பண்ணேன் இல்ல ஒண்ணும் இல்ல மாமா பேசிட்டு இருக்கோம் மாமா பேசிட்டு இருக்கோம் ஐயோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அழாதீங்க அது கொஞ்சம் கெஞ்சி கேக்குறேங்க யாரோ லவ் நான் வெயிட்டிங்ல இருக்கேன் இவங்கெல்லாம் ஃப்ரெண்டாவே இருக்கக்கூடாதுப்பா என் ஞாபகத்துக்கு சந்தோஷத்தை பாரு நானும் பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்கேன் என்னது மாமா என் செல்லக்குட்டி பாரு மாமா சிங்கமாச்சே ஹலோ சொல்றேன் காமேஸ்வரா என்ன கடுப்பேத்திரியா இப்ப வரியா இல்லையாடா அண்ணா பிடிங்க குடும்பம் மாத்திக்கணும் போயிட்டு இருக்கு அது சீக்கிரம் வா இல்ல வெயிட்டிங் சார்ஜ் போடுவேன் ரொம்ப சந்தோஷம்பா மாமா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு மற்ற விஷயம் அம்மா அப்பாட்ட பேசிக்கங்க நான் வரேன் கண்ணு தம்பி ஒரு நிமிஷம் ஐயரா நாளைக்கு நாள் எப்படி இருக்குதுன்னா பாருங்க நாளைக்கு முகூர்த்த நாள் தானே அப்ப நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்குவோம் ஓ, பேஷா. ஏய், நம்ம மண்டபத்தை ரெடி பண்ணுங்கடா சம்பந்தி என்னது இது என் மனசுக்கு ஏதோ சரியா படல நல்ல விஷயத்தை ஏன் தள்ளி போடணும் நாளைக்கு வச்சுக்கலாமா மாமா சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்ல வேணாமா சொந்தக்காரங்க தான் இங்கே இருக்கானுங்களே டேய் வந்துருவீங்களா எல்லாம் வந்துருவீங்களா தம்பி நாளைக்கு வந்துருவீங்களா வந்துடுறேன் மாமா வருவா தம்பி மெட்ராஸ்ல வெயில் அடிக்குதுல அதுல சுத்துனதுனால கருப்பாயிட்டு இருக்கிற இந்த வணங்காமுடி பிறக்கும் போதே கருப்பு டேய் அதெல்லாம் போலதா தூரத்துல இருந்து பார்க்கவே இந்த மாடல்கள் இவ்வளவு கன்றாவியா இருக்காங்க ஹாய் ப்ரோ வாடி சிஸ்டர் வாய்ஸ் கேட்ச் இட் ஐயோ அம்மா அடிங்கடா டேய் பிக் பாஸ் தடி மாரிங்களா உடா நான் இதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் உண்டு இது ஒருத்தர் இப்படி சிக்க குட் மார்னிங் சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம மனிஷா மேடத்தை ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துட்டோம் சார் பிளாடி பேக்கர் 10 பேர் 10 விதமா பாப்பான்டா அதுக்கு தான் அவளுக்கு துட்டு கொடுக்குறீங்க அப்ப ஏன்டா அவளை கூட்டி வந்தீங்க பாத்தீங்களா சார் நீங்க இருக்கீங்க இவ பில்டப் கொடுத்துருக்கா 2 மினிட்ஸ் சார் வாய்ஸ் அவங்க ஃப்ரெண்டியா ஐ திங்கிங் சார் வெரி நைஸ் பர்சன் சார் ஜென்டில்மேன் சார் நைஸ் கிரியேட்டிவிட்டி மேன் சார் இது நிறைய சீன்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாரு சார் எப்ப ப்ரொடக்ஷன் சார் ஒரு ஜூஸ் கொடுப்பா அப்புறம் ஜி எனக்கு மணிரத்னத்தை ரொம்ப நல்லா தெரியும் ஐயப்பா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க கூடாது ஏன்டா கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா
சரி அதை விடு. மனிஷா எங்க? ஏன் மீதி உதவியாக வந்து கொடுக்கறதுக்கா? போடா. செமடியா? ஏய் என்ன ஆச்சு இப்போ? வாயில் வச்சுக்கிறாங்க, எதுக்குடா கையை தடவுற? டேய். டேய், எட்டி பார்த்த என்னையே முட்டி முடங்குறவங்களுக்கு அடிக்கிறானுங்க. லவ் சொல்ல போகிற ஒன்று என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரிலடா. இங்கே இருக்கிறவங்கலாம் ஸ்லீப்பர் செல் கேங்குன்னு நினைக்கிறேன். ஐயோ மச்சா. மார்னிங் சார். ஆடு பலிக்கு போகுது, நம்ம என்ன பண்ண முடியும்? வா, தடவி கொடு பேபி. How are you, sir? I'm good, thanks. ஷூட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு? It's all good, sir. நான் மட்டும் கொஞ்சம் தனியாக பேசணும். Yes, sir. Excuse me, sir. Yes? Actually, I'm very happy today. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சவர் எனக்கு என்ன ப்ரப்போஸ் பண்ணார். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் கொடுத்து. Such a beautiful gift, sir. ஹாய் சார். இன்னைக்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குற மூட்ல இருக்கேன். சொல்லுங்க. இல்லை இந்த விஷயமா நாளைக்கு பேசலாம். சார் சார் பரவாயில்ல இல்லை சொல்லுங்க. நாளைக்கு பேசலாம். ஓகே சார். பாய். ஓகே பாய். காமு, என்னாச்சு? இட்ஸ் டூ லேட். இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். ஓகே. எல்லாம் ஹாய், ஐ மாயா, காமுஸ் ஃப்ரெண்ட். நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா? எனக்கு ஃபேன்ஸ் பேஜே இருக்கு. நோ நோ, உங்கள் பர்சனல் ஃபேஸ்புக் ஐடி கொடுங்களேன். வாய்? எதுக்கு? நீங்கள் கொடுங்க ஏய் சார். மாயா என்ன பண்ற? காமு, உனக்கு புரியலையா? நம்ம 3 பேருக்கு தான் ரியாலிட்டி புரியுது. ஏன் நம்ம 3 பேரும் அந்த அக்கௌண்ட்ல இருக்கோம். இப்போ மனிஷாவையும் அந்த அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டா. ஜீனியஸ். மனிஷா Sir? உங்க மெயில் ஐடி கொடுங்களேன். எதுக்கு சார்? ஜஸ்ட் கிவ் இட், நான் அப்புறம் சொல்றேன். கொடுங்க. சார் ஹலோ சார். மனிஷா ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. உங்க ஃபேஸ்புக் ஐடி மட்டும் கொடுங்க. ஏய் என்னாச்சு? ஐ டோன்ட் நோ சார், என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. சடனா எழுந்து போயிட்டாரு. இப்போ வந்து இமெயில் ஐடி கேக்குறாங்க. ஐ டோன்ட் நோ why. மனிஷா நீ நினைக்கிற மாதிரி ஏதோ இல்லை, நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ முதல்ல உன் ஃபேஸ்புக் ஐடி கொடு. நீ மூடு. மனிஷா ப்ளீஸ் உன் இமெயில் ஐடி கொடு, அப்புறம் உனக்கு எல்லாம் புரியும். ஓகே நோட் பண்ணு. மனிஷா அவருக்கு ஏதோ ஒன்று ஆச்சு. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். முருகா, யாருமா அது? ஆளை காட்டு. இந்த பொண்ணு. இந்த பொண்ணா? ஏய் வாங்கடா. வாடா. ஹலோ சொன்னா கேளுங்க, நான் இன்னொன்னு பண்ணல. ஐயா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஆளை அப்படியே அலேக்கா தூக்கிடணும். என்ன எங்கிட்ட வரீங்க? ஹலோ ஏய் boss. தெரியாது. அது மனிஷா வா, சார், வா. பயமா இருக்கு. ஏய் தம்பிடா. ஏய் அத ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். கேமராமேன், லைட் மேன், ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஏய் டேய். மனிஷா ஒரு நிமிஷம். Someone help him. மனிஷா, வாயில போடுறா. மனிஷா, ராம். மனிஷா, ஹே, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ உன் மெயில் ஐடி மட்டும் சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ. Bloody idiot. ஓடி. அடிக்கிறானா? பின்ன அடிக்காம சிச்சுவேஷன் தெரிய வேணாம், நான் பாத்துக்கிறேன். நீ போ. மனிஷா சார் என்ன சார் பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதாவது பண்ணுங்க சார். ஹி இஸ் நாட் only your staff, he is your relation also na. சார் எனக்கு ஐஜி நல்லா தெரியும் சார். ஆனா பட் அவர் ஊர்ல இல்ல சார். எப்பா ஓகே. ஹலோ சார் மனிஷா வா வா முதல்ல உள்ள போலாம் வா. நீ மாமா, மாப்பிள்ள ரெடி. மாமா, பையனை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன்.
ஏண்டா டோப் வச்சிருந்தா கோமாளி நினைச்சிட்டியா? எடுத்துட்டு பாரு, எச்ச முழுக மாட்டேன். எப்ப என் பத்திரத்துல நீ கையெழுத்து போட்டியோ அப்பவே நீ வாழ்றதா இருந்தா உனக்கு நான் தான் எஜமா, சாவதா இருந்தா உனக்கு நான் தான் யம. நீ வாழ்றதும் சாவறதும் நீ முடிவு எடுக்க கூடாது. எடுக்கிற முடிவு இந்த வணங்கா முடிவோட இருக்கணும். டேய் மாப்பிள்ளை தீர்ந்து போய் மனவரையில் உட்காராங்கடா. ஏய் தூக்குடா. ஆளைய போடுமா? உட்காரு கண்ணு. ம். ஐயா மந்திரத்தை சொல்லு. அண்ணா மூலத்தை கட்டா தாலிய ஆங்கிலத்தை எடுத்துக்கோ. என்ன இந்த வணங்க முடி காஞ்ச புள்ளியிலே கொட்டெடுக்கிறான்டா. என்கிட்டே வா, இப்ப கட்டுவான் பார் தாலிய. பொண்ணோட உனக்கு கல்யாணம் நடக்கும்னா நீ அந்த பச்சை கலர் ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் போடணும். மாவனே நீ ஐசூக்கே போறதுனா கூட அந்த ட்ரெஸ்ஸே போடாத. மாமா ஏம்மா நான் தாலி கட்டுறேன். ஆனா இந்த ட்ரெஸ்ல வேண்டாம். ஃபியூச்சர்ல போட்டோ பார்த்தா நல்லா இருக்காது, புரிஞ்சுக்கோங்க மாமா. என்ன மாமா? மாப்பிள்ள படிச்ச பிள்ளை இல்ல, அதான். ஐயா இன்னும் நாடி இருக்குண்ணா, பேஷா மாத்திட்டு வரலாம். டேய் மாப்பிள்ளை கொண்டு போய் ட்ரெஸ் மாத்தி தீனோடா. டேய் மிதுடா வாங்க மாப்ள. உன நம்பி தான் என் தலைமுறையே இருக்கு. அழுங்காம கொண்டு போங்கடா. பா நான் மகனே நமக்கு ஒரு முறை இருக்குல்ல. முதல்ல தங்கச்சிக்கு அப்புறம் உனக்கு. ஓகே ஓகே. குழந்தை தானே.